அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். 2025-25க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு எல்லாமே ஆன்லைன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக போய் ஆஃப்லைனில் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இயர் 2025-26 அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருந்தது. நம்முடைய கவுன்சிலிங்கும் இப்போ ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த tnois.selection.org வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட்ஸ் அலர்ட் ஆகுதுன்னு இருக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரின்னு போட்டிருக்காங்க. இந்த 8ஆம் தேதி போனீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி டேரெக்டாக இந்த இருக்கவங்க போய் நீங்கள் இந்த சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்களே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு டைமிங் மார்னிங் 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் 10:45. இந்த 3 கேட்டகரிக்கும் 8ஆம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இது ஆஃப்லைனில் நடக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க ரயில் ஸ்டேஷன் நியர்பை எங்கே இருக்குது, மெட்ரோ, அதே மாதிரி பஸ் இதெல்லாம் டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. 10th மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, +1 கேட்டிருக்காங்க, அது மாதிரி +2 கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அந்த கேட்டகரி வைஸ்க்கு உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக என்னென்ன தேவை, அது மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இது என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இது ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் 500 போட்டிருக்காங்க. அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000. மற்ற கேட்டகரி SC SCக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இது எல்லாமே நம்முடைய வெப்சைட் நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய டீட்டெயில்ஸ் இது. அதே இது பார்த்திங்கன்னா மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்களா அதுக்கு கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷெடியூல் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்த மாதிரி நமக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கும் கவுன்சிலிங் ஷெடியூல் போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ரகம் ஆன்லைன் இருக்கனால நம்ம MBBSக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு காலைல 10 மணிக்கு இந்த சாய்ஸ் லாக்கிங்கிறது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி எப்போ முடியுது அப்படின்னா 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு 8ஆம் தேதியிலேருந்து அதே மாதிரி 11ஆம் தேதி மண்டே மார்னிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, திருப்பி 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சாய்ஸ் லாக்கிங் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரிசல்ட் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 15/9/2025. இது 15ஆம் தேதி உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் 15ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளார நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு 2 வீக்ஸ் ப்ராசஸில் முடிய போகுது. 8ஆம் தேதி மண்டே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது சாய்ஸ் ஃபில்லிங் 11ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும். ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் 15ஆம் தேதி மண்டே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி 20th நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே ஈவினிங்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் அலாட் ஆகிருக்கு எல்லாமே இது கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆன்லைனுக்கு நீங்கள் எப்படி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே லாகின் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். அதே லாகின் பாஸ்வேர்டு ஐடியும் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி OTP வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங் ஃபீ ஒரு 500 பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 500 பே பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லில் நீங்கள் உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் அலர்ட் ஆகிருக்கும், உங்கள் கேட்டகரியில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் எல்லா காலேஜ் மொத்தம் டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜ் 2 இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் மொத்தம் 21 காலேஜ் இருக்குது. 21 காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்கு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி 21 காலேஜஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறது, எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு எந்த காலேஜ் இது போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் தான் எல்லாமே ஜென்ரேட் பண்ண போதும். நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே அதை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலர்ட் ஆகி 15ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 கவர்மெண்ட் காலேஜ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் 19 இருக்குது. அதை வரிசையாக உங்களுடைய நேட்டிவ்க்கு நியர்பை இருக்கிறது அல்லது ஓல்டஸ்ட் இது பழைய காலேஜ் தான் இருக்குது,
என்ன மாதிரி எந்தெந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அலாட் ஆகும். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது ஆன்லைன் அப்படிங்கிறப்ப யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். கரெக்டான டேட்டுக்குள்ளார அந்த 11/9/2025 ஈவினிங் 5 மணி அந்த டைமுக்குள்ளார சாய்ஸ் ஃபில் பண்ணுறதும் லாக்கிங்க்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம TNOISselection.org வெப்சைட்டை வந்து ரெகுலராக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தால் தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு கவுன்சிலிங்கில் எதுவும் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஈஸியாக இருக்குது. இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ். இது முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கும் வரும். அந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்கிரேட் பண்ணி சப்போஸ் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் இந்த காலேஜ் எனக்கு வேணாம் அடுத்த காலேஜ் மாறுற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் அப்கிரேட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ரவுண்டாக தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஃபஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக அப்ளை பண்ண எல்லாருமே நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறது அவசியமாக இருக்கும். என்னென்ன காலேஜஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக 21 மிஸ் பண்ண படாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லை 2 காலேஜ் மட்டும் பண்ணால் போதும் 3 பண்ணால் அப்படிலாம் இல்லை. 21 நீங்கள் அப்ளை அது ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கேட்குற மாதிரி கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.